முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் 4 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். முன் அறிவிப்பு இன்றி சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் 4 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சாத்தனூர் அணையிலிருந்து தென்பண்ணை ஆற்றில் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி வினாடிக்கு 1.70 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்ட மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பற்ற அரசின் மிக மோசமான இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ள அவர், 4 மாவட்டங்களிலும் ஆற்றின் கரைகளில் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வெள்ளம் புகுந்ததால் 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். பல கிராமங்களில் மீட்புக் குழுவினரை செல்ல முடியாத நிலையில் அங்குள்ள மக்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான நெற்பயிர்கள், கால்நடைகளும் வெள்ளத்தில் சிக்கி அழிந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்து பேரழிவை ஏற்படுத்தியதற்காக தமிழக மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழும் அனைத்து குடும்பத்தினருக்கும் தலா 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும், மீட்பு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு கோரும் நிவாரண நிதியை மத்திய அரசு உடனே வழங்கவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.